ஹலோ ஒன் வெல்கம் அஜய். ஸோ இந்த என்ன பார்க்க போறோம்னா பாய்ஸ் என்டர்டைன்மெண்ட் மேன் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ கூட சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு இந்த படத்தோட ஒரிஜினல் ரிவ்யூ வந்துட்டு நான் அதுக்கு முன்னாடி ஒரு 4 to 5 months ago வந்துட்டு நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அது இப்போ இருக்கா இல்லை டீல் பண்ணுறேன்னு தெரியல. ஸோ ஏன்னா வந்துட்டு அந்த படத்தை வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோட எக்ஸ்பீரியன்ஸும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் தவிர்த்து இப்போ ரிவ்யூக்காக பார்த்துட்டு வந்துட்டு நான் அதை ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா வந்துட்டு அந்த படம் வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு ஓடிடிலேயே எந்த ஒரு இந்த ஆப்லயும் வந்துட்டு அவைலபிளா இல்லை. பட் இப்போ வந்துட்டு அவைலபிளா இருக்கு. இப்போ வந்துட்டு இந்த படம் வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ் தான் பார்த்தேன். இப்போ ரீசெண்டா பார்த்ததுக்கு ரிவ்யூ பண்றேன். ஸோ அதெல்லாம் ஒன்று பார்க்கல, மறக்காம நெட்ஃபிளிக்ஸ்ல செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் உங்க தாட்ஸ் செகண்ட்ல ஷேர் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த படம் வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல இப்போ ரீசனா தான் ஆட் பண்ணாங்க. ஓகேவா, ஆட் பண்ணோம். பார்த்த உடனே வந்துட்டு ரிவ்யூ போட்டு ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வாட்டி பார்த்தேன் இந்த படத்தை. ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். ஸோ எடுக்கிறதுக்கு முன்னாடி திரும்ப வந்துட்டு தயவு செஞ்சு பாத்துருங்க, இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாத்துருங்க. சூப்பரான அமேசிங்கான ஒரு படம். லைக் வந்துட்டு ஒரு ரோபோட்டை பத்தி பேஸ் பண்ண பத்தி ஒரு படம் தான். ஸோ வந்துட்டு பட் அது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ராம் காம் டிராமாவா போகும். ஓகே, லைக் டிராமா ஸ்டைல தாங்க போகும். ஓகேவா, அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 hours 10 minutes ஒரு படம். ஓகேவா, பட் வந்து இந்த 2 hours 10 minutes வந்துட்டு லைக் ஒரு மாதிரி லாங் ஃபிலிமா உங்களுக்கு ஃபீல் பண்ணுறோம். ஓகே, அவ்வளோ ஸ்லோவாக நகரும். பட் வந்துட்டு எங்கேயுமே ட்ராகோ லைக் போர் அடிக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ஓகேவா, அந்த கதை கூட நம்ம வந்துட்டு ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்க அந்த கதை கூட, லைக் அந்த அந்த இல்லாட்டி அந்த கேரக்டர் கூட கனெக்ட் ஆகுன்னு வச்சுக்கோங்க. லைக் ஒரே ஒரு கேரக்டர் கூட மட்டும் கனெக்ட் ஆயிருங்க. அதாவது இந்த ஆண்ட்ரோன்னு சொல்ல போகிற அந்த ரோபோட் கூட கனெக்ட் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேரக்டர் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே படம் வரைக்கும் நீங்க கடைசி வரைக்கும் போனீங்கன்னா படம் முடிஞ்சிடும். ஓகே, அந்த போர் ட்ராக் எதுவுமே தெரியாது. ஓகேவா, அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ இந்த படம் வந்துட்டு இப்போ ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான வேர்ல்ட்ல நடக்கிற மாதிரி ஒரு படம் அந்த டைம்ல செட் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வந்து 1999 ரிலீஸ் பண்ணப்பட்ட படம். ஓகேவா, அந்த டைம்ல ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு படம். பட் இந்த படத்தோட கதையோட டைம் லைன் பாத்தீங்கன்னா 2005 இருந்து ஆரம்பிச்சு 2205 இயர்ஸ் ஒரு டைம்ல நான் செட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, லைக் வந்துட்டு ஒரு 200 வருஷத்துல 200 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ரோபோட்டோட கதை தான் இந்த படம். ஓகேவா, ஸோ அதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இப்பதான் வந்துட்டு எல்லாம் ஃபியூச்சரிஸ்டிக் வேர்ல்டு 2030 காமிக்கிறேன், 40 காமிக்கிறேன், 50 அதில் காமிக்கிறேன் சொல்றேன். அப்பவே இங்க தலைவன் வந்துட்டு நம்ம ராபின் வில்லியம்ஸ் வந்துட்டு ரோபோட்டா வந்துட்டு அதாவது ஃபியூச்சரிஸ்டிக் ஃபிலிம்லேயே வந்துட்டு நடிச்சே ஒரு படமும் அவைலபிள் ஆகி இருக்கு. ஸோ லைஃப் இதுக்காக வச்சு நீங்க அந்த படத்தை பார்த்தே ஆகணும். ஸோ ஆப்வியஸ்லி இந்த படத்தை நான் வந்துட்டு சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன். ஓகேவா, அந்த ஒரு மெமரிஸ்ல வந்துட்டு அந்த ரிவ்யூல ஷேர் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். இதுல ஷேர் பண்ணிக்கிறேன். சும்மா அந்த எது எனக்கு ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் பண்ணுச்சுன்னா அந்த ரோபோட், அந்த கெட்டப் தான், அந்த லுக்கு தான், ரோபோட்டோட லுக்கு தான். பிகாஸ் இந்த படத்துல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 80 to 90% ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து இந்த ப்ராஸ்டெட்டிக் மேக்கப் இருக்கணும், அந்த வயசாக வருது அதுக்கெல்லாம் வந்துட்டு வயசான தோற்றத்தை கொடுக்கறதுக்கு அந்த ஒரு ப்ராஸ்டெட்டிக் மேக்கப் சொல்லுவாங்களா, அந்த சிலிகான் மேக்கப்பா. ஸோ அதை தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ வந்துட்டு அந்த ரோபோட்டோட லுக்கு கூட நம்ம ராபின் வில்லியம்ஸ் சாரை வந்துட்டு மோல்டு எடுத்து அவரோட அச்சை எடுத்து அவர் மாதிரியே வந்துட்டு லைக் அவர் லைக் அந்த ரோபோட்டோட சூட்டை வந்துட்டு செஞ்சிருப்பாங்க. ஓகேவா, அந்த அயன்மேன் படத்தெல்லாம் பார்த்துருக்கோம்ல, லைக் வந்துட்டு அவருக்கு பாடிக்கு தகுந்த மாதிரி அந்த சூட்டு செய்வாங்க தெரியும்ல. அதே மாதிரி இந்த ரோபோட்டோட லுக்குக்காக அந்த ரோபோட்டோட சூட்டை வந்து அக்கா செஞ்சு ஒண்ணுன்னா வந்துட்டு லைக் வந்து போட்டு போறான் நம்ம ராபின் வில்லியம்ஸ் சார். ஓகேவா, ஸோ அதை போட்டு போறான். லைக் வந்து அவருக்கு உள்ளுக்கு வந்துட்டு ஹாட்டா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளுக்கு ஒரு கூலிங் சிஸ்டம் வேற இருக்கான். ஓகேவா, அதான் நான் வந்துட்டு ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 2 hours எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட அவர் அந்த சூட்லேயே தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ராபின் வில்லியம்ஸ் சூட்ல தான் பார்த்துருவோம். பட் அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது வந்துட்டு ராபின் வில்லியம்ஸ் சாரோட அந்த மோல்டுல அவரோட மோல்டு தெரியும், அவரோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு தெரியும். அந்த ரோபோட்டோட ஃபேஸ் சொல்றேன். ஓகேவா, 1.5 மணி நேரம் கழிச்சு தான் வந்துட்டு தலைவன் நம்ம ராபின் வில்லியம்ஸ் அவரோட ஒரிஜினல் லுக்லயே வந்துட்டு படத்துல வருவாரு. ஓகேவா, அது வரைக்கும் நம்ம ரோபோட்டை தான் பார்ப்போம். அந்த ரோபோட் தான் வந்துட்டு லைக் வந்து அந்த படத்தை பார்க்க கொண்டு போய்கிட்டே இருக்கு. இந்த லைக் வந்து அந்த ட்ராக் லேக் எதுவுமே இல்லாம அந்த ரோபோட் லுக் தான் வந்துட்டு கொண்டுட்டு போகுது. அந்த வகையில் வந்துட்டு ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் மூலியமா வந்துட்டு சூப்பரா புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, அதான் 80 to 90% ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் தான். ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் மீன்ஸ் சென்ஸ் அந்த சூட், அதாவது வந்து ஒரிஜினல் சூட்டு. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு முகத்துல அந்த ரோபோட்டுக்கு வந்து எக்ஸ்பிரஷன் தெரியும்னு சொல்லிட்டு ரிமோட் கண்ட்ரோல் மூலியமா வந்துட்டு அந்த வாய் அசைக்கிடுது, கண்ணு திறந்து மூடுறது, அதுக்கப்புறம் அந்த புருவத்தை வந்துட்டு ஏற்றி இறக்குறது, அதெல்லாம் வந்துட்டு ரிமோட் கண்ட்ரோல் மூலியமா வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்களாம். ஓகேவா, நீங்க பார்த்தப்ப தெரியும் இது வந்துட்டு இந்த ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் தான். லைக் வந்துட்டு இந்த சிஜி விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப இல்லை. சிஜி விஎஃப்எக்ஸ் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு எந்த கட்டத்துல மாதிரி தான் இருக்கும். லைக் வந்துட்டு அந்த
அந்த ராபோட் வந்துட்டு அந்த அந்த ஹோலோகிராம் மாதிரி அது தலையிலேருந்து மேலே வந்து ஹோலோகிராம் ப்ரெசென்ட் பண்ணோம்ல, அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறத விஎஃப்எக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ராபின் வில்லியம்ஸ்க்கு வந்துட்டு அந்த புது மனுஷ உருவத்தை, அந்த ராபோட்டுக்கு மனச உருவத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தலையை தனியாக எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து பாடியில் வந்துட்டு இந்த ஒயரிங்லாம் வந்துட்டு அப்கிரேட் பண்ணிக்கிருப்பாங்களா, அந்த சீனில் வந்துட்டு இந்த விஎஃப்எக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. தவிர்த்து அதான் சொல்கிற ஒரு 10 to 15% ஆஃப் விஎஃப்எக்ஸ் ஒர்க்காக தான் இருக்கும். ஓகே, சிஜி ஒர்க்ஸ்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதான் முழுக்க முழுக்க தெரிஞ்சு 90% வந்துட்டு ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் தான். ஸோ அதுலேயே அந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி யதார்த்தமா இருக்கு. கரெக்டான வார்த்தை யதார்த்தமா இருக்கு, ரியலா இருக்கு. அதே வந்துட்டு அந்த படத்துக்கு கூட வந்துட்டு கனெக்ட் பண்ண வச்சது. அது வந்து டிராமா ஸ்டைல்ல இருக்கும். லைக் வந்து ஒரு ஃபேமிலி இருப்பாங்க. ஓகேவா, மார்டின்னு சொல்லி ஒரு ஃபேமிலி இருப்பாரு. அவர் வந்துட்டு அந்த ராபர்ட் தான் பார்த்துட்டு இருப்பாரு. அவரோட பொண்ணு ஒரு பொண்ணு இருக்கும், எமண்டான்னு சொல்லிட்டு. ஓகேவா, அந்த எமண்டாக்கும் ஒரு கட்டத்துல வந்துட்டு காதல் வந்திருக்கும் என்ட்ரு மேல. ஓகேவா, காதல் வந்திருக்கும். பட் வந்துட்டு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாம வந்துட்டு ஒரு மாதிரி அவங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்து, அந்த பையனை வந்துட்டு ஒரு ரூட்டடா இருப்பான். அவனுக்கு ஒரு பொண்ணு பிறந்தான். அவனோட பொண்ணை தான் போர்ஷியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தான் வந்துட்டு என்னோட போர்ஷியா என்னோட எமண்டா, அந்த 2 கேரக்டர் ப்ளே பண்ண ஆக்டர்ஸும் வந்துட்டு ஒரே ஆக்டர்ஸ் தான், டூயல் ரோல் பண்ணியிருக்காங்க. லைக் வந்துட்டு பாட்டி பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூயல் ரோல் பண்ணியிருக்காங்க. அது கட்டத்தில் வந்துட்டு அந்த என்ட்ருவே கன்ஃபியூஸ் ஆகும். அந்த சீன்லாம் நல்லா இருக்கும். என்னோட அங்கங்கே வந்துட்டு அந்த காமெடிஸ் வந்துட்டு ரொம்ப அழகாகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். லைக் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சீரியஸ் ட்ராமாவாக போகாமல் அந்த காமெடி, ஓகேவா, இந்த காமெடி, இந்த ஹியூமர்ஸ்லாம் நல்லா இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸ், சண்டை, இல்லை கெட்ட வார்த்தைகள், அதுக்கப்புறம் வந்து இந்த நியூடிட்டி சீனு, செக்ஸ் சீன்ஸ், இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி அப்படியே அந்த ஃபேமிலி ட்ராமா ஸ்டைல் அப்படியே அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. குழந்தைங்களுக்கு பார்த்தா ரொம்ப பிடிக்கும், அந்த ரோபோட்டை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். பட் இந்த ட்ராமா யாருக்கெல்லாம் பார்க்க பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்துட்டு பார்த்தா ரொம்பவே பிடிக்கும். ஃபேமிலி மொத்தமாக உட்காந்து பார்க்கலாம். ஓகேவா, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். என்னோட எமோஷனலி நல்லா கனெக்ட் பண்ண வைக்கும். ஓகேவா, கண்டிப்பாக இத்தனை பேர் வந்துட்டு தலைவரோட வந்துட்டு எந்திரன் படம் பார்த்துருப்பீங்க. ஓகேவா, சில சீன்ஸ்லாம் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு மாதிரி சிமிலராக இருக்கும். ஓகேவா, சிம்லா இந்த தலையை தனியாக வந்து எடுத்து பாடியில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், உடம்புல வந்துட்டு லைக் வந்துட்டு அந்த என்ன அப்கிரேட் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் வந்துட்டு அந்த ஹியூமன், அந்த ராபோட்டுக்கு ஹியூமன் இமோஷன் வர்றதா இருக்கட்டும். ஓகேவா, நீங்கள் வந்து எந்திரன் படத்தில் பார்த்து கம்பேர் பண்ணுறேன்னு சொல்ல, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொல்லிக்கிறேன். எந்திரன் படத்துல நிறைய விஎஃப்எக்ஸ், ஓகேவா, ஆக்ஷன் படமா வந்துட்டு அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து ஆக்சுவலி இட்ஸ் லவ் ஸ்டோரி. ஓகேவா, லவ் படம் தான். ஓகேவா, எந்திரன் படம் லவ்க்காக தான் இவ்வளோ நடக்கும். ஓகேவா, லவ்க்காக தான் இவ்வளோ நடக்கும். பட் அதில் வந்துட்டு ஆக்ஷன் கமர்ஷியலா ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த படத்தை வேற ஒரு ஆங்கிள் வந்துட்டு நம்ம சங்கர் சார் வந்துட்டு அவரோட விஷுவல்ல வந்துட்டு பிரம்மாண்டமா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா, அதே மாதிரி சிமிலரா இதுதான். என்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிரம்மாண்டம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ரொம்ப ப்ராக்டிக்கலா வந்துட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அந்த லவ் போர்ஷன்ஸ் அண்ட் ரொமான்டிக் சீன்ஸ்லாம் வந்துட்டு லைக் ஒரு மாதிரி எதார்த்தமா தாங்க இருக்கும். ஓகேவா, அதே மூலியமா வந்துட்டு எமோஷனல் நல்லா கனெக்ட் பண்ண வச்சுச்சு. இப்போ வந்து எந்திரன் படத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சிட்டி ராபோட்டுக்கு வந்துட்டு அவருக்கு வந்து ஹியூமன் எமோஷன் ஃபீலிங்ஸ் தான் என்னன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. லைக் வந்துட்டு சொல்லி கொடுப்பாங்க, புக்கை படிக்க சொல்லுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சிட்டிக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, பட் இந்த ராபோட்டுக்கு ராபோட்க்கு ஏதோ ஒரு மால் ஃபங்க்ஷன் ஆனனால, இந்த ரிசம்பிள் பண்றப்போ, அதாவது பூட்டுறப்போ, எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்றப்போ, தயாரிக்கிறப்போ ஏதோ ஒரு விஷயங்கள் மாறுபட்டனால அந்த ஆண்ட்ரூ ராபோட்டுக்கு வந்து யதார்த்தமாவே, ஓகேவா, லைக் வந்து நேச்சுரலாவே அந்த ராபோட்டுக்கு வந்து ஒரு அந்த ஹியூமன் எமோஷன்ங்கிறது, அது ஒரு செல்ஃப் அப்கிரேட் பண்றது, லைக் வந்து அது ஒரு என்ஜாய் பண்றது, இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு லைக் நேச்சுரலாவே அந்த ரோபோட்டுக்கிட்ட இருக்கு. அந்த குவாலிட்டிஸ், அந்த கிரியேட்டிவிட்டி, ஹியூமர், காமெடி சென்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து நேச்சுரலாவே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் போக நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சு அந்த ரோபோட் ஆண்ட்ரூ கேரக்டர் வந்து நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சு, எனக்கு வந்து ஃப்ரீடம் வேணும்னு சொல்லிட்டு எமண்டா கிட்ட கேட்கும். ஓகேவா, எனக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு அந்த ஆண்ட்ரூ ரோபோட். ஓகேவா, ஸோ நம்ம எமண்டாக்கே ஒரு டவுட் வந்தோம், ஃப்ரீடமா, நான் ஒன்று டார்ச்சர் பண்ணலையே, எதுவுமே வந்துட்டு ஒன்று செய்ய ஆர்டர் போடலையே, நாங்கள் ரிக்வஸ்ட் தானே பண்ணுறோம். அந்த ஆண்ட்ரூ ரோபோட் கேட்கும், ரிக்வஸ்ட் பண்ணால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேலையை செய்ய சொல்கிறீங்க, பட் வந்து எனக்கு ஃப்ரீடம் வேணும். நான் வந்துட்டு உங்களோட ஹிஸ்ட்ரிலாம் படித்து பார்த்துருக்கேன். இவ்வளோ போர், உலகத்தில் எத்தனை உயிர் போனதுக்கு ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் இவங்கெல்லாம் வந்து இத்தனை உயிர்கள்லாம் போயிருக்கு, எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான், அது என்னன்னா ஃப்ரீடம். ஓகேவா, இப்போ இந்த சுதந்திரத்துக்காக மட்டும்தான் வந்துட்டு இவ்வளவு உலகத்துல இவ்வளவு போர் நடந்திருக்கு. World War I, II, அதுக்கப்புறம் வந்து இத்தனை பேர் இறந்துருக்காங்க. எல்லாம் எதுக்கு? ஃப்ரீடம்காகன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே அந்த ஹிஸ்ட்ரி கிளாஸ் எடுக்கும் என்ட்ரு. ஓகேவா, ஸோ நம்மளுக்கும் ஒரு மாதிரி
லைக் வந்து ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காக ஃபீல் ஆகும். ஆமால ரைட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலாக இருக்கும். அண்ட் வந்துட்டு அதோட ஃப்ரீடமை தேடி நம்ம ஆண்ட்ரூ போகுவார். அண்ட் மற்ற ரோபோட்ஸை தேடி போவார். அது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப காமிப்பாங்க. நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு இந்த படம் நான் சொன்னேன் 2005 ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அதோட டைம் லைன் சொல்கிறேன் எந்தெந்த வருஷத்தை காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா. 2005 ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு 2025 காமிப்பாங்க. ஓகேவா. 2025 வந்து பறக்கிற காரு, ஓகேவா, பைக்ஸ், இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான சிட்டியை வந்துட்டு காமிப்பாங்க. ஓகேவா. அதை வந்துட்டு அந்த சிட்டியை வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பேக் டு த ஃபியூச்சர் அந்த படத்தில் நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா. ஸோ அந்த படத்தில் பேக் டு த ஃபியூச்சர் 2ல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஓகேவா. என்னோட அதை தொடர்ந்து 2037 காமிச்சிருப்பாங்க. அந்த டைம்ல வருஷத்துக்கு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 2053 காமிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து நிறைய வருஷங்கள் அந்த ஒரு போர்ஷனை காமிச்சாங்க. கடைசியாக வந்துட்டு 2205 இயர்ஸை காமிச்சிருப்பாங்க. ஓகேவா. 2205 வருஷத்தை நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த நேரத்துல முழுசா மாறின நம்ம ஆண்ட்ரூ மனசை நம்ம பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உலக சட்டமே நம்ம ஆண்ட்ரூ வந்துட்டு இவன் வந்துட்டு ஒரு மனிதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஒரு அப்ரூவலை கொடுத்து அவருக்கும் ஆண்ட்ரூக்கும் போஷாவோட மேரேஜையும் வந்துட்டு அவங்களே வந்துட்டு அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. அது எப்போ நம்ம சாக போற நேரத்துல கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ம அவர் வந்துட்டு ஹியூமனாக ட்ரை பண்ணுவார். லைக் வந்துட்டு வெளி தோற்றமும் இல்லாம உள்ளுக்குள்ளேயும் லைக் வந்துட்டு அவருக்கு உடம்பு லிட்டரலி அந்த ராபர்ட்குள்ள ரத்தம்லாம் போகுங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஹியூமன் ஃபார்ம் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு வலி உணர்ச்சிகள் இருக்கும். ஸ்கின் அடிச்சா வலிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். உணர்ச்சிகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பிளட்டை வந்துட்டு அவர் வந்துட்டு இன்சர்ட் பண்ணுவார் கடைசியா பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் அதான் கடைசியா அந்த ராபர்ட்டுக்கும் ஏஜ் ஆயிரும். ஓகே. ஏஜ் ஆயிரும். 2 பேரும் வந்துட்டு இந்த படுக்கையிலே வந்துட்டு இறந்து போயிடும். முதல்ல வந்து ஆண்ட்ரூவே இறந்து போயிடுவாரு. இத்தனை வருஷம் போராட்டம். ஆக்சுவலி இந்த படம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு வார் டெம்ப்ளர் தான் போகுங்க. ஓகேவா. ஒரு வார் அந்த ஃப்ரீடம்னு சொல்ல போனா அந்த ஒரு ஹியூமனிட்டி அந்த விஷயத்துக்காக வந்துட்டு ஒரு ராபர்ட் வந்துட்டு நானும் ஹியூமன் பீங் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அது அந்த ஒரு போராட்டம் தான் இந்த படம். ஓகே. ஒரு 200 வருஷத்தோட அந்த ராபர்ட்டோட உணர்ச்சி. அந்த ரோபோட்டுக்கு என்ன தேவை, என்ன அந்த ரோபோட் என்ன வெறும் ரோபோட் மட்டும் கிடையாது, அது ஒரு ஹியூமன் தான் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணதுக்கு அதுக்கு 200 வருஷமா ஆச்சு. ஓகேவா. கடைசியில் என்ன கிடைச்சிச்சு, அது ஒரு பீஸ் தான் கிடைச்சி. லைக் வந்து ஒரு நிம்மதியான இறப்பு தான் அந்த ரோபோட்டுக்கு கிடைச்சி, ஆண்ட்ரூக்கு கிடைச்சதுன்னு கண்டிப்பா சொல்லலாம். லைக் வந்து இந்த படத்தை வந்து ஒரு மாதிரி சைக்காலஜிக்காவும் வந்துட்டு நம்ம ட்ரீட் பண்ணலாம், எமோஷனலாவும் செம்ம கனெக்ட் ஆகும். ஓகேவா. அது எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஹிஸ்டாரிக்கலாவும் கனெக்ட் ஆகும். ஓகேவா. அது நிறைய விஷயங்கள் இருக்குங்க இந்த படத்துல வந்துட்டு என்னமோ இந்த ரோபோட் வந்துச்சு போய்கிட்டே இருக்கு, என்னடா ரோபோட் போய்கிட்டே இருக்கு சம்மந்தம் இல்லாம பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேவா. பட் இது ரொம்ப டிராமா ஸ்டைல்ல இருக்கனால நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும். பட் எனக்கு இந்த படம் ஃபுல்லா பிடிக்கும்னால எனக்கு எங்கேயுமே வந்துட்டு இந்த டிராக் அது இல்லாமல் எதுவுமே இல்லை. நான் வந்துட்டு அந்த கேரக்டர் மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன். ஆண்ட்ரூ கேரக்டர் மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன். அது முக்கியமா வந்துட்டு நான் ராபின் வில்லியம்ஸ் அவருக்காக தான் நான் படத்தையே வந்துட்டு திரும்ப போயிட்டு பார்க்க ஆரம்பிச்சேன். ஓகேவா. பிகாஸ் அவர் பெர்ஃபார்ம் பண்ற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த காமெடி கொஞ்சம் போட்டுறது, அந்த கவுண்டர் போடுறது அதெல்லாம் நல்லா இருக்கும். ஆரம்பத்துல வந்துட்டு நம்ம ஆண்ட்ரூ ராபோட்டா இருக்கிற நேரத்துல வந்துட்டு ஜோக்லாம் அடிக்கும். ஓகேவா. ஜோக் அடிச்சுட்டு வந்துட்டு அப்ப எல்லாம் சிரிப்பாங்க. ஓகேவா. சிரிச்சு முடிச்சுட்டு நம்ம மார்ட்டின் சொல்லுவாரு, ஓகேவா, நீ வந்துட்டு கரெக்டா தான் ஜோக் சொல்ற, பட் வந்துட்டு ஜோக்கு வந்துட்டு டைமிங் முக்கியம்னு சொல்லுவாரு. டைமிங் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாரு. டைம் வந்துட்டு இப்ப 10:15 ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு காமெடி லைக் வந்துட்டு காமெடி பண்ணணும் இல்ல, எதார்த்தமா அது வந்துட்டு லைக் லிட்டரலி ஒரு ரோபோட்டா இருக்குல்ல, சிஸ்டமேட்டிக்கா தானே பேசும். அந்த மாதிரி டைம் வந்துட்டு 10:15 ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிக்க வச்சிருக்காங்க. அந்த சீன் சூப்பரா இருக்குங்க. லைக் வந்துட்டு நீங்க வாய் விட்டு குபேன்னு சிரிக்கிற மாதிரி எந்த ஒரு சீனும் இருக்காது. பட் போற போக்குல 19 வந்துட்டு அந்த ஜோக்ஸை வந்துட்டு அப்படியே அங்கங்க வந்துட்டு தெளிச்சு விட்டு போய்கிட்டே இருப்பாங்க. படம் வந்துட்டு கடைசியில அந்த எமோஷனல் வைஸ் வந்துட்டு நல்லா சிரிக்க வைக்கும், சில இடத்துல கொஞ்சம் அழுக வைக்கும். ஓகே. அந்த ரோபோட்டுக்கே அந்த இமோஷன் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு சில அழுக வைக்கும். ஒரு கட்டத்துல வந்துட்டு எமெண்டா வந்துட்டு வயசாயிருவாங்க. ஓகேவா. வயசாகி அவங்களுக்கு ஸ்ட்ரோக் அடிச்சும் சாகுற நேரத்துல வந்துட்டு அவங்க இறந்துருவாங்க. ஓகேவா. அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இறந்துருவாங்க. அந்த நேரத்துல நம்ம ஆண்ட்ரூ பக்கத்துல இருப்பாரு. இந்த எமோஷன் வந்துட்டு ஒரு மாதிரி எனக்கு ஹெவி ஹார்ட் அட்டாக் இருக்கு, என்னால அழுக கூட முடியல அப்படின்னு சொல்லி அந்த ரோபோட் நம்ம ராபின் வில்லியம்ஸ் வந்து அந்த ஹியூமன் ஃபார்ம்ல இருப்பாரு. அதாவது அவர் ரோபோட்டு அழுகவும் கூடாது, அதே நேரத்துல அந்த அந்த ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஓகேவா. அது வந்துட்டு நம்ம அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா போஷியா இருப்பா. போஷியா வந்துட்டு அழுவா. அவ ஹியூமன் அழுந்து பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுவா. பட் வந்துட்டு நம்ம ஆண்ட்ரூ வந்து ரோபோட் அழுவ முடியாது. பட் ராபின் வில்லியம்ஸ் வந்து அழுவும் கூடாது, பெர்ஃபார்மும் பண்ணணும். அல்டிமேட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாருங்க. சூப்பரா இருக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும் அந்த இடத்துல. ஓகேவா. அழுவும் முடியாது, அழுகணும்.
சூப்பரா நீங்க அந்த அந்த போர்ஷன் வந்து நோட் பண்ணி பாருங்களேன். அது ஐ திங்க் வந்து செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் கரெக்டா வந்து எமண்டா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்து இறக்குற சீன் அது. ஓகே, அந்த நேரத்துல போர்ஷியா வந்து ஆண்ட்ரூ வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்ல அந்த பெட்ரூம் ரூம்ல இருப்பாங்க. ஸோ வந்துட்டு அங்க நடக்கிற அந்த ஒரு போர்ஷன் சூப்பரா இருக்கும் அந்த பெர்ஃபார்மன்ஸ். ஓகேவா, நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் போக போக நல்ல அந்த காமெடிஸா இருக்கட்டும், ஹியூமர்ஸ்லாம் அங்கே தெளிச்சு விட்டுருப்பாங்க, நல்லா இருக்கும். பட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்தா உண்மையிலே டைம் இருந்தா நீங்க கண்டிப்பா வந்துட்டு அந்த படத்துக்கு கரெக்டான பிஓலியை நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னா படம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ட்ராகே அடிக்காது. ஓகேவா, லேகே அடிக்காது. லைக் பட்டு 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 போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஒரு மாதிரி நல்லா ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம். ஓகே, ஒரு ரோபோட்டோட ஜேர்னியை பார்க்குறோம். லைக் அந்த ரோபோட் எப்படி ஹியூமனா ஆகுது, ஆஃபிஷியலா ஹியூமன் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதோட ஜேர்னியா தான் நம்ம இந்த படம் ஃபுல்லா பார்க்கணும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகேவா, ஸோ வந்துட்டு இந்த படம் வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல இப்போ அவைலபிளா இருக்கு. தூக்குறதுக்குள்ள பாத்துருங்க இந்த படத்தை. ஓகேவா, ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்க தாட்ஸ் விஷயம் வந்து கீழே ஷேர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எத்தனை பேர் இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, பார்த்துங்க. ஸோ யா சொல்லி முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் டேக் கேர். பாய்.